எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு ஸ்டாப் பீயிங் இன்செக்யூர்ட். இன்செக்யூரிட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு வைரஸ் மாரி. இந்த வைரஸால நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நிச்சயமா பாதிப்படைஞ்சிருப்போம். இன்செக்யூரிட்டீஸா இருக்கிற பீப்பிள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம எடுக்கிற முடிவுகள் கரெக்ட்டா தான் இருக்குமா? பாஸ்ட்ல இந்த மாரி மோசமான ஒரு முடிவு எடுத்து இவ்ளோ பெரிய ஒரு வீழ்ச்சிய சந்திச்சிருக்கோமே, இனிமேல் நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் நம்மளுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ குடுக்குமா அப்படின்னு சொல்லப்படுற சந்தேகமா இருக்கலாம். நம்ம பெர்சனாலிட்டியா தான் இருக்கோமா? இல்ல நம்ம கேரக்டரும், ஆட்டிட்யூடும் வந்து இந்த உலகத்துல சர்வைவ் பண்றதுக்கு போதுமானதா? நம்ம இளிச்சவாயனா இருக்கோமா? இல்ல நம்ம ரொம்ப கெட்டவனா இருக்கோமா? அப்படின்னு சொல்லப்படுற தேவையில்லாத அதீதமான சிந்தனைகள் மூலியமா இன்செக்யூரிட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு பெர்சன பாதிக்குது. டிஃபரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாரி சொல்லுவோம். பெர்சனலா இருக்கலாம், ப்ரொஃபஷனலா இருக்கலாம், செல்ஃப் ரெஸ்பெக்ட்டா இருக்கலாம், ஃபைனான்ஷியல் ஏரியாவா இருக்கலாம். எந்த மாரியான ஒரு ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லயுமே வந்து இந்த இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற வைரஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரோட வாழ்க்கைய வந்து அரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். அதீதமான சிந்தனை மூலியமா அவங்கள எந்த ஒரு வெற்றியுமே காண விடாம செய்ய ஆரம்பிச்சிரும். ஆனா இந்த இன்செக்யூரிட்டி நான் வந்து ஒரு ட்ரெஷர்ன்னு சொல்லுவேன். ட்ரெஷர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு புதையல் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. என்னப்பா சொல்ற? இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ரொம்ப ஒரு மோசமான விஷயமா சொல்லிட்டு, ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயமா சொல்லிட்டு, அத போய் புதையல்ன்னு சொல்ற அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நான் முதல்ல ஏன் புதையல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாத வரைக்கும், நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் அது பூதமா இருக்கும். கண்டுபிடிச்சுட்டீங்க. நீங்க இங்க தான் இன்செக்யூர்டா இருக்கீங்க. உங்களோட பெர்சனல் லைஃப்ல தான் நீங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்க. உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ப பார்த்தா நீங்க இன்செக்யூர்டா இருக்கீங்க. உங்களோட ஃபைனான்ஸ் லைஃப்ப பார்த்தா நீங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அத நீங்க புதையலா மாத்திரலாம். இந்த உலகத்துல ஜெயித்த மனிதர்களா இருக்கலாம், இல்ல தோல்வி அடைஞ்ச மனிதர்களா இருக்கலாம். இவங்களோட புத்தகத்தலாம் நீங்க படிக்கும்போது, அதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஜெயிச்ச மனிதர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய இன்செக்யூரிட்டியும், அவங்களோட வீக்னஸையும் வந்து ஸ்ட்ரென்த்தா மாத்திருப்பாங்க. தோத்த மனிதர்கள் எல்லாருமே அவங்களோட இன்செக்யூரிட்டிய பார்த்து, வீக்னஸ பார்த்து பயந்திருப்பாங்க. அப்போ இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் நம்ம ஸ்ட்ரென்த்தா மாத்த முடியும். அதுக்கு நான் இந்த வீடியோல சொல்லப்போற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோல சொல்லப்போற பாயிண்ட்ஸ நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த இன்செக்யூரிட்டியா யோசிச்சு நீங்க பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலருந்து நீங்க வெளிய வந்து உங்களுடைய தலையெழுத்தையும், உங்க வாழ்க்கையும் வந்து உங்களால மாத்தி எழுத முடியும். உங்க கதைக்கு நீங்களே ஹீரோவா மாற முடியும். உங்க கதைக்கு நீங்களே டைரக்டரா கூட மாற முடியும். அப்போ இந்த வீடியோல சொல்லப்போற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு நீங்க விளக்கியே ஆகணும். அத பத்தி தான் தெளிவா நீங்க இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும், உங்க சஜஷன்ஸ்க்கும் உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க இன்செக்யூரிட்டிய ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டாப் ஓவர் திங்கிங் த சிச்சுவேஷன்ஸ். ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இன்செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆணி வேர் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்ம அதீதமான சிந்தனைகள் மூலியமா தான் நமக்கே நாம வந்து ஒரு இன்செக்யூரான பீப்பிளா வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அதீதமான சிந்தனை நம்மளுக்கு வர ஆரம்பிச்சுருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது நம்மள அடுத்த அடி கூட எடுத்து வைக்க விடாது. பொதுவா நம்ம ஏதோ ஒரு மனிதர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். அந்த மனிதர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, நமக்கே தெரியாம நம்ம சேலரிய பத்தி சொன்னதா இருக்கலாம். நமக்கே தெரியாத நம்மளோட சக்சஸோட சீக்ரெட்ட பத்தி சொன்னதா இருக்கலாம். ஐயோ! இது என்னோட ரொம்ப குளோஸான ஒரு ரிலேஷன் கிட்ட கூட நம்ம சொன்னது கிடையாது. இவ்ளோ சீக்ரெட் இந்த மனிதர்கிட்ட சொல்லிட்டோமே! இவங்க இத வச்சு இப்படி பண்ணிடுவாங்களோ! இந்த விஷயம் இப்படி போயிடுமோன்னு சொல்லப்படுற இந்த அதீத சிந்தனைகள் தான் வந்து நமக்கு இன்செக்யூரிட்டிய வந்து குடுத்துட்டு இருக்கு. நமக்கே தெரியாம நம்மள பயம்புடுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து வைக்க போறோம். ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். ஜாப்ல இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம். இல்ல ரிலேஷன்ஷிப்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறதா இருக்கலாம். எல்லாத்துலயுமே நம்ம இத பண்ணா இது நடந்துருமோ? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தா எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லப்படுற ஓவர் திங்கிங் த சிச்சுவேஷன் தான் வந்து நம்மள வந்து இன்செக்யூர்டா மாத்திக்கிட்டு இருக்கு. முதல்ல நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே, அந்த வேலை செய்றது மூலியமா மட்டும் நம்மளோட எனர்ஜி லாஸ் ஆகாது. நம்முடைய சிந்தனைக்கும் நம்ம எனர்ஜிய லாஸ் பண்ண வைக்கிறதுக்கான தகுதி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம சிந்தனைய வந்து பாசிட்டிவா வைக்காம, அதீதமா சிந்தனை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்களோட எனர்ஜிய ட்ரைன் பண்ணி விட்டுடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த எனர்ஜி ட்ரைன் ஆவறது மூலியமா தான் நீங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணி பயந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஓவர் திங்கிங் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம். ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நீங்க ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதுலருந்து நீங்க வெளிய வரதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்றாங்க. மைண்ட்ஃபுல்னஸ் அதிகமா வளர்த்துக்கணும். மெடிடேட் பண்றதா இருக்கலாம். இல்ல எங்க பேசணுமோ அங்க வந்து கொஞ்சம் அமைதியா கவனிக்கிற அந்த சக்திய வளர்த்துக்கிறதா இருக்கலாம். இது மூலியமா மைண்ட்ஃபுல்னஸ் உங்களுக்கு வளர ஆரம்பிச்சது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஓவர் திங்கிங்க நீங்க ஓவர் கம் பண்ணி உங்களோட இன்செக்யூரிட்டியுமே வந்து ஸ்ட்ரென்த்தா மாத்தி காட்டலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டாப் டாக்கிங் நெகட்டிவ்லி டூ யுவர்செல்ஃப். உங்ககிட்ட நீங்க பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சப்போஸ் நெகட்டிவான வார்த்தைய நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்கள இன்செக்யூரிட்டியா மாத்திடும். இன்செக்யூர்டா நீங்க உங்கள ஃபீல் பண்ண வச்சுரும். பொதுவா நம்ம மத்த மனிதர்கள்ட்ட பேசும்போது மரியாதையா பேசணும். அவங்களுக்கு வந்து
மனசு கஷ்டப்படுத்தாம ஒரு மோட்டிவேஷனான வேர்ட்ஸா பேசணும். அதாவது வந்து நபிகள் நாயகமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க பேசுறீங்க, உங்களோட மௌனத்த கலைக்கிறீங்கன்னா, அது வந்து இன்னொரு மனிதனுக்கு வந்து ஒரு உற்சாகத்த குடுக்குற வார்த்தைகள தான் பேசணும். கீழ தள்ளுற வார்த்தைகள நீங்க பேச தேவையில்ல. அப்படி பேசுற மாரி இருந்தா மௌனமாவே இருந்துருங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ அது மத்த மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. நமக்குள்ள நம்ம குடுக்குற செல்ஃப் டாக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவா இருக்கணும். ஐ அம் அ ஸ்டூபிட், ஐ அம் அ அப்செட்டான பெர்சன். இல்ல வந்து நான் எதுக்குமே லாயக்கு இல்லாத பெர்சன். நான் வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸான பெர்சன் சொல்லப்படுற இந்த வார்த்தைகள உங்க பிரெயின் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணும். நம்ம உடம்புலயே இருக்கிற முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரெயின்னு சொல்லலாம். பிரெயினோடைய அந்த ஒரு ரூல்க்கு ஏத்தா மாரி தான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. உங்க பிரெயினோட ரூலிங் பார்ட்டி தான் உங்க பிரெயின் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ரூலிங் பார்ட்டி பாசிட்டிவான விஷயத்த அப்சர்வ் பண்ணுச்சுன்னா, உங்க பாடி ஃபுல்லா பாசிட்டிவிட்டி பரவ ஆரம்பிக்கும். நெகட்டிவான விஷயத்த அப்சர்வ் பண்ணுச்சுன்னா, உங்க பாடி ஃபுல்லா நெகட்டிவா பரவ ஆரம்பிக்கும். அப்போ நீங்க வார்த்தைகளால சொல்ற விஷயம் உங்க பிரெயின் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. பாசிட்டிவான வார்த்தைகள யூஸ் பண்ணாம, நெகட்டிவா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால இது முடியாது, எனக்கு வராது, கிடைக்காதுன்ற வார்த்தைய நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயம் அதுவும் உங்களுக்கே தெரியாம உங்கள இன்செக்யூர்டா மாத்துது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இனிமேல் உங்களுக்குள்ள குடுக்குற நீங்க டாக்ல பாசிட்டிவான டாக்கா குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட இன்செக்யூரிட்டீஸ நீங்க ஈஸியா விரட்டி அடிச்சு, அத ஸ்ட்ரென்த்தா மாத்திடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டாப் ஃபியரிங் த ரிஜெக்ஷன். ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து காமனா எல்லார்கிட்டயுமே இருக்கும். நம்ம இந்த விஷயத்துல ரிஜெக்ட் ஆயிட்டா என்ன பண்ணிடுவோம்? அது வந்து ஒரு கெரியரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல நீங்க புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்ண போற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட சரி ஓகேங்களா? அது பிசினஸா இருக்கலாம், நீங்க பேஷன் நோக்கி டிராவல் பண்ற பெர்சனா இருக்கலாம், ரிஜெக்ஷனா இருக்கலாம், நோன்னு சொல்லப்படுற வார்த்தையா இருக்கலாம். இத நம்ம கேட்டுட்டோம்னா என்ன பண்றது? நம்மள மத்தவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பயமும் உங்கள இன்செக்யூர்டா மாத்துது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா நெறைய பெரிய அளவுல சக்சஸ் பண்ண பீப்பிள் ஒரு ஜாக் மாவா இருக்கலாம், எலான் மஸ்கா இருக்கலாம், ப்ரூஸ் லீயா இருக்கலாம். நீங்க எவ்வளோ பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு கோட்டுன்னு சொல்லுவாங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி கோட்டா இருக்கிற எந்த ஒரு பெர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தாலுமே கூட சரி, அவங்க ரிஜெக்ஷன் வந்து வேற லெவல்ல சந்திச்சிருப்பாங்க. அந்த பல ரிஜெக்ஷன் தான் வந்து அவங்கள இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கும். அப்போ ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பார்த்து நீங்க பயப்பட ஆரம்பிச்சீங்கன்னா, அது உங்கள இன்செக்யூரிட்டி ஆக்கும். ஆனா அதே ரிஜெக்ஷன பார்த்து பயப்படாம, அத வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும், சேலஞ்சாவும் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அது உங்கள வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ரிஜெக்ஷன பார்த்து பயப்படாம இருக்கிறதுக்காகவும் பயப்படாம இருந்தாலும், நிச்சயமா நீங்க வந்து உங்களோட இன்செக்யூரிட்டீஸ ஓவர் கம் பண்ணலாம். சரி இப்ப ரிஜெக்ஷன பார்த்து பயப்படாம இருக்கிற ஆட்டிட்யூட் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிசல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களோட வேலைய நீங்க செய்ய போற வேலை அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், உங்களோட ஜாபா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணும்போது, அந்த ப்ராசஸ் அந்த வேலைய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதனால வர விளைவுகள பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன்னா ரிசல்ட்ட ஃபோக்கஸ் பண்றதால தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்காம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஹோல்டிங் யுவர் செல்ஃப் வைல் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஒரு பெர்சன் குரோத் அடையறாங்க, இல்ல இந்த உலகமே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கேள்விகள் கேட்கறது மூலியமா தான் தெரிஞ்சுக்கங்க. ஆனா கேள்விகள் கேட்க கேட்க நம்ப ரொம்ப டவுனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நமக்கு இது கூட தெரியலன்னு நெனச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? நமக்கு இந்த விஷயத்துல நம்ம இவ்வளவு வீக்கா இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருமேன்னு சொல்லப்படுற இந்த ஒரு தாட் நம்மளுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சுதுன்னா, நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம். எதனால இது உருவாச்சு? இது ஏன் இங்க அப்படி பண்ணக்கூடாது? இங்க ஏன் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லப்படுற இத்தனை கேள்விகள் எழுப்புனதுனால தான் நம்ம இந்த அளவு நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அப்போ கேள்விகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், அது அகைன் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கலாம், உங்களோட பெர்சனல் லைஃப்ல இருக்கலாம், இல்ல நீங்க எடுத்து வைக்கிற முடிவுகள்ல இருக்கலாம். நீங்க அதிகமா கேள்வி கேட்கறது உங்ககிட்டயும் கேட்கணும், வெளியிலயும் கேட்க ஆரம்பிச்சா மட்டும் தான் உங்களோட இன்செக்யூரிட்டிய வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட பெரிய இன்செக்யூரிட்டியே வந்து, நம்ம கேள்வி கேட்கும்போது, இவங்க நம்மள இப்படி நெனைச்சுருவாங்களோ! இவங்க நம்மள இந்த மாரி ட்ரீட் பண்ணிடுவாங்களோ! அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம், இன்னும் உங்கள அதிகமா இன்செக்யூரிட்டியா தான் மாத்தும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அத தாண்டி நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது, உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆன்சர் கிடைக்க ஆரம்பிக்கும். எஜுகேட் ஆவீங்க. நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. கேள்வி கேட்கறது எப்பவுமே ஒரு பெர்சன வந்து டவுன் ஆக்காது. அது அவங்கள லேர்னிங்கான பெர்சனா மாத்தும். சொல்லவே தேவையில்ல. எந்த பெர்சன் அதிகமா லேர்ன் பண்ணிட்டே இருக்காங்களோ, எந்த பசங்க எந்த எந்த பெர்சன்ஸ் வந்து கற்றுக்கொள்வதற்கு ஆவணப்படாம இருக்காங்களோ, அவங்க நிச்சயமா அவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறது மட்டும் இல்லாம, அவங்களுடைய ஓன் இன்செக்யூரிட்டீஸ வந்து ஓவர் கம் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் டவுன் பிளேயிங் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. டவுன் பிளேயிங் த காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணிட்டு இருப்போம். நீங்க வந்து அழகா இருக்கீங்க. நீங்க பண்ற ஒர்க் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வேலை உங்கனால தான் முடியும். ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு சொல்லப்படுற வார்த்தைகள,
உங்கள பார்த்து யாராவது சொன்னா, "ஏங்க நானே ஏதோ லக்ல பண்ணிட்டேன். எனக்கு என்னங்க தெரியும்? எனக்கே ஒண்ணும் தெரியாது" அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தைகள தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அத நீங்க டவுன் ப்ளே பண்ணும்போதும், அதுக்கு நீங்க தகுதியானவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த சொல்லும்போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வந்து அத அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். கரெக்ட் தான் நம்மளுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அத தாண்டி யாராவது உங்கள இனிமேல் காம்ப்ளிமெண்ட் பண்ணா, தேங்க் யூ சொல்லுங்க. ஓகே, தேங்க் யூ அப்படின்னு சொல்லுங்க. சம்டைம்ஸ் நமக்கு தோணும். நம்ம ரொம்ப பெருமைப்படுறோமோ, ரொம்ப பெருமையா காட்டுறோமோன்னு. கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. அசர்ட்டிவா இருக்க கத்துக்கங்க. ஏன்னா, அசர்ட்டிவா இருக்கிறதுனா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த பண்ணா, ஆமா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த சொல்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லாம போகும்போதும் நம்ம இன்செக்யூர்டா ஃபீல் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதாவது வட சென்னையில வந்து சூப்பரா ஒரு டயலாக் வரும். இங்க கத்திய சரியா புடிக்க தெரியாதவன் கூட பெரிய வேலைக்காரன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். எல்லா வேலையுமே பிசிறு தட்டாம சூப்பரா செஞ்சு முடிக்கிற. நீ இந்த வேலைய வேணான்னு சொல்லிட்டு போறியேப்பான்னு சொல்லிட்டு தனுஷ பார்த்து சமுத்திரக்கனி சார் கேட்பாரு. அப்போ ஒரு விஷயத்த ப்ராப்பரா பண்றவங்க, இல்ல, இல்ல எனக்கு தெரியாது வேணான்னு சொல்லிட்டு தன்னடக்கமா இருக்கிறதா நெனச்சுக்கிட்டு, அவங்கள டவுன் பண்றதும் ஒரு இன்செக்யூரிட்டி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுக்கப்புறமா உங்கள யாராவது பாராட்டுனாங்கன்னா, அத மனப்பூர்வமா ஏத்துட்டு தேங்க் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு நீங்க செய்ற மிகப்பெரிய நல்லதோட மட்டும் இல்லாம, உங்களோட இன்செக்யூரிட்டிய வந்து ஸ்ட்ரென்த்தா மாத்துறதுக்கான ஒரு வழியாவும் அது இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க தான் செக்யூரிட்டி. நீங்க உங்கள நம்பி தான் இருக்கீங்க. நீங்க உங்க கூட எவ்ளோ பேர் இருந்தாலுமே கூட சரி, நீங்க உங்கள நம்பி மட்டும் தான் உங்களோட லைஃப்ப டிராவல் பண்றீங்க. இந்த நம்மளோட வாழ்க்கையில வந்து எல்லா நேரத்திலயுமே, எல்லா ரோட்லயுமே வந்து நம்ம கூட எல்லாருமே வரமாட்டாங்க. ஒரு சில ரோட்ஸ வந்து நம்ம தனியா தான் டிராவல் பண்ணி ஆகணும். அப்படி தனியா நம்ம டிராவல் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிளியரா தெரியும். நம்ம இன்செக்யூரிட்டியான பெர்சனா, நம்ம ஸ்ட்ரென்த்தான பெர்சனா, இல்ல நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் பார்த்து பயப்படுறோம், எதெல்லாம் பார்த்து தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லப்படுற விஷயம். அப்போ அந்த தனிமை குடுக்குற அந்த ஒரு வரப்பிரசாதம் தான் உங்கள பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிறது. அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது, உங்களுடைய இன்செக்யூரிட்டீஸும் உங்க கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் இந்தந்த ஏரியால இந்த மாரி இன்செக்யூர்டா இருக்கேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான ஒரு பதில் கிடைக்கும். அதுக்கான பதில் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி நீங்க எந்த மாரியான மனிதர்கள வச்சிருக்கீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க இன்செக்யூரிட்டியா இருக்கீங்களா, இல்ல செக்யூர்டா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் முடிவாகும். கரெக்ட்டுங்களா? அப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப்ப நீங்க மெயின்டெயின் பண்றீங்களான்னு பாருங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய சோல்மேட் யாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களா? இல்ல உங்களுக்கு எதிரா உங்கள பார்த்து ஜெலஸோட இருக்காங்களான்னு பாருங்க. அப்படி தெரிஞ்சதுன்னா, அத வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி, அவங்கள கொஞ்சம் விலக்கிட்டீங்கன்னா, உங்களோட இன்செக்யூரிட்டீஸ் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஸோ உங்களுக்கு ஏத்த ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப்பும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். உங்கள நீங்களே ஒரு மோட்டிவேஷனான ஒரு பெர்சனா மாத்திக்கும். உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிளையும் வந்து நீங்க மோட்டிவேட் பண்ற அளவு உயர்றதுக்கும் இது மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.